المسلمين رحمكم الله. رواه البخاري والمسلم. عن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم: إذا قلت لصاحبك يوم الجمعة أنصت والإمام يخطب فقد لغوت واستمعوا وأنصتوا رحمكم الله. يغفر الله لي ولكم ولجميع المسلمين والمؤمنين أجمعين فاستغفروا إنه هو الغفور الرحيم. ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே, இமாம் ஹுத்பா ஓதும் போது தன் பக்கத்தில் இருக்கக்கூடியவருக்கு வாய் மூடு என்று கூறினாலும் கூட ஹுத்பாவின் பலன் கிடைக்காத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆகவே மௌனமாக இருந்து ஹுத்பாவை கால் தாழ்த்தி கேட்போமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நல்லொருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. السلام عليكم ورحمة الله وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة حي على الصلاة. حي على الفلاح حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد، وقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. صدق الله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹுவை பயந்து அஞ்சி தக்வா செய்து
அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பாலுங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா மனித வாழ்வினுடைய வெற்றியை இறையச்சத்துடன் அமைத்து வைத்திருக்கிறான். இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் மிகவும் கண்ணியத்துக்குரியவர்கள், மரியாதைக்குரியவர்கள், மதிப்புக்குரியவர்கள், போற்றப்பட வேண்டியவர்கள் இறையச்சமுடையவர்கள் தான் என்ற கருத்தை குர்ஆன் ஊண்டி சொல்லி இருக்கிறது. எந்த ஒரு வணக்க வழிபாட்டை எடுத்துக்கொண்டாலும் அந்த வணக்க வழிபாட்டினுடைய நோக்கம், அந்த வணக்க வழிபாட்டினூடாக எதிர்பார்க்கப்படக்கூடிய எதிர்பார்ப்பு இறையச்சம், தக்வா என்பதை குர்ஆன் மிக அழகாக கோடிட்டு காட்டிருக்கிறது. ஹஜ்ஜுடைய மாதத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி மக்கள் புறப்பட இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் அல்லாஹ் சொல்லுகின்றான், ஹஜ்ஜுக்கு நீங்கள் ஆயத்தம் செய்து கொள்ளுங்கள், ஹஜ்ஜுக்காக வேண்டி புறப்படுங்கள், ஹஜ்ஜுக்காக வேண்டி முன்னேற்பாடுகள் செய்து கொள்ளுங்கள். ஆனாலும் நீங்கள் செய்யக்கூடிய ஏற்பாடுகளில், முன்னேற்பாடுகளில் மிகவும் தேவையான ஏற்பாடு இறையச்சம் என்பதை ஹஜ்ஜுக்கு போய் செலவழிப்பதற்கு பணம் தேவை, ஆரோக்கியமான வாழ்வு தேவை, ஆஃபியத்தான சூழ்நிலை தேவை. அதைவிட முக்கியமானது, அங்க போய் நீங்கள் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு இறையச்சம், தக்வா தேவை என்பதை குர்ஆன் சுட்டிக்காட்டி இருக்கிறது. ஹஜ்ஜுடைய மாதத்தில் உதுஹியா கொடுப்போம், குர்பான் செய்வோம். மக்கள் அதற்கும் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள், விலை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மிருகங்களை குர்பான் கொடுக்கப்பட வேண்டிய கால்நடைகளுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதையும் அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்லுகின்றான், லை யனால அல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். நீங்கள் அறுத்து குர்பான் கொடுக்கக்கூடிய, அல்லாஹ்வுக்காக வேண்டி தியாகம் செய்து அறுக்கக்கூடிய அந்த பிராணியினுடைய மாமிசம், அதனுடைய இரத்தம், அதனுடைய முடிகளை விட்டும் அல்லாஹ் தேவையற்றவன். அது அல்லாஹ்வின் பக்கமாக போய் சேரப்போறதும் இல்லை, அது அல்லாஹ்வுக்கு தேவையும் இல்லை. ஆனாலும் நீங்கள் அதை குர்பான் கொடுக்கும் பொழுது, நீங்கள் அதை அறுத்து பலியிடும் பொழுது உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தக்வா, யாருக்காக வேண்டி இதை செய்கிறீர்கள், யாரை திருப்திப்படுத்த செய்கிறீர்கள், எந்த அளவுக்கு இந்த பணம் ஹலாலானது, எந்த அளவுக்கு இந்த பணம் பரிசுத்தமானது, யாரை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி செய்யப்படுகிறது என்பது தான் அந்த இடத்தில் முக்கியம் என்பதை குர்ஆன் மிக அழகாக சுட்டிக்காட்டுகிறது. லை யனால அல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். உங்களுடைய மாமிசம், அதனுடைய இரத்தம் அல்லாஹ்விடத்தில் போய் சேருவது கிடையாது. அதை நீங்க தின்று கொள்ளுங்கள், நீங்கள் உண்டு பருகிக் கொள்ளுங்கள். ஆனாலும் அதை அறுத்து குர்பான் செய்யும் பொழுது உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த இறையச்சம், தக்வா, இது தான் அல்லாஹ்வின் பக்கமாக போய் சேரும் என்ற கருத்தை குர்ஆன் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. ரமதானுடைய காலத்தை முடித்துக் கொண்டோம், நோன்பு பிடித்தோம், அல்ஹம்துலில்லாஹ். ரமதானுடைய பாசறை மிகவும் அழகான ஒரு பாசறையாக இருந்தது. அல்லாஹ் சொல்லுகிறான், நோம்பினூடாக எதிர்பார்க்கப்படக்கூடிய எதிர்பார்ப்பும் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வாவுடைய மக்களாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான். கொஞ்சம் உள்ளத்தில் கையை வச்சு கேட்டு பாருங்கள். ஹஜ்ஜுக்கு மேல ஹஜ்ஜு செய்கின்றோம், உம்ராவுக்கு மேல உம்ரா செய்கின்றோம், வருடம் தவறாமல் குர்பான் கொடுக்குகின்றோம், வருடம் தவறாமல் நோன்பு நோட்கின்றோம், அனைத்தையும் செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். வாழ்க்கையில் தக்வா வந்து விட்டதா? இறையச்சம் வெளிப்படுகிறதா? அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு யாருக்காவது இருக்குதா? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அலம் யஅலம் பி அன்னல்லாஹ யரா, அவர்களுக்கு தெரியாதா அல்லாஹ் அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்பது? என்னுடைய ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், என்னுடைய ஆக்ஷன்ஸ், என்னுடைய பேச்சு, என்னுடைய அசைவுகள் பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னா குன்னா நஸ்தன்சிஹ், அல்லாஹ் குர்ஆன்ல அப்படியே சொல்லுகிறான்.
நாங்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்தையும் பதிவு செய்து கொண்டே இருக்கின்றோம், பதிவு செய்து கொண்டே இருந்தோம். மா யஃபிலு மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். உங்களுடைய வாயினால் வெளியாகக்கூடியது வார்த்தைகள் அல்ல, காத்துக்கள். வரக்கூடிய காத்து வார்த்தைகளாக வெளியாகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த வார்த்தைகளை பதிவு செய்வதற்கு 2 மலக்கு இருக்கிறாங்க. மா யஃபிலு மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். அது நல்லதாக இருந்தால் ஒரு மலக்கு பதிவு செய்வாரு, கெட்டதாக இருந்தால் இன்னும் ஒரு மலக்கு பதிவு செய்வார். நீங்கள் செய்யக்கூடிய அனைத்தும் பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாளை கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுடைய கழுத்தில் ஒரு மாலை போடப்படும். பூமாலை அல்ல, தங்க மாலையும் அல்ல. உங்களுடைய செயலேட்டை நான் ஒரு மாலையாக போட்டு விடுவேன். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, உலகத்தில் நாங்க புத்தகம் எழுதவில்லை. எங்களுக்காக வேண்டி 2 மலக்குகள் புத்தகம் எழுதிக் கொண்டே இருக்கிறார்கள். என்னோட புத்தகத்தை, வாழ்க்கை புத்தகத்தை அவர்கள் எழுதிக் கொண்டே இருக்கிறார்கள். விடாம எழுதுகிறார்கள். பிறந்தது தொட்டு இறப்பு வரைக்கும் எழுதிக் கொண்டே இருப்பார்கள். என்றைக்கு எங்களுடைய கபருல் ஜனாசாவை கொண்டு போய் வைத்து எங்களை அடக்கம் செய்து விடுவார்களோ அன்றைக்கு தான் அந்த ஏட்டை மூடி விடுவார்கள். அந்த ஏடு மூடப்பட்டு விடும். ருஃபியாத்தில் அக்லாம் வஜுஃபத்தில் கலம். பேனா உயர்த்தப்பட்டு விட்டது, சுஹ்ஃபுகள் மடக்கப்பட்டு விட்டது. அதற்கு பிறகு அந்த மலக்குகளுக்கு ஓய்வு கிடைக்கும். அந்த 2 மலக்கு எங்களுடைய வாழ்க்கை புத்தகத்தை எழுதிக் கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த புத்தகத்தை மாலையாக கழுத்தில் போட்டு விடுவோம். குல்ல இன்சானின் அல்ஸம்னாஹு தாயிரஹு ஃபீ உனுகிஹி வனுக்ரிஜு லஹு கிதாபன் யல்காஹு மன்ஷூரா இக்ரா கிதாபக் கஃபா பினஃப்ஸிக அல்யௌம அலைக ஹஸீபா. சுப்ஹானல்லாஹ். இக்ரா கிதாபக். உன்னுடைய வாழ்க்கை புத்தகத்தை படித்து பாரு. சில மக்களிடத்தில் இருக்கும் டயரி மெயின்டைன் பண்ற பழக்கம். சென்ற வருடம் என்ன செஞ்சேன், அன்றைக்கு என்ன செஞ்சேன், 25 வருடங்களுக்கு முன்னால இன்றைய நாள் என்ன செய்தேன் என்பதை சில மக்கள் பதிவு செய்திருப்பார்கள். அவர்கள் அதை எடுத்து வாசித்து பார்ப்பார்கள். 25 ஆண்டுகளுக்கு முன்னால் எனக்கு அப்ப வயது 20, இன்றைக்கு 45, அன்றைக்கு இதை செய்திருக்கிறேன் அதை செய்திருக்கிறேன் என்று பார்த்து சிலரை பார்த்து சந்தோஷப்படுவார்கள், சிலரை கேட்டு வாசித்து பார்த்துவிட்டு கவலைப்படுவார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், நாளை கியாமத்துடைய நாளையில உங்களுடைய கழுத்தில் ஒரு மாலை போடப்படும். அந்த மாலை என்ன மாலை தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கை புத்தகத்தை மாலையாக கழுத்தில் போடப்படும். அல்லாஹ் சொல்லுவான், இக்ரா கிதாபக். உன்னுடைய புத்தகத்தை நீயே வாசித்து பார்த்துக்கொள். குர்ஆனுடைய ஆரம்ப வார்த்தையும் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக். உங்களை படைத்த ரப்புடைய பெயரை சொல்லி நீங்கள் படிக்க வாசிக்க ஆரம்பியுங்கள் என்று அல்லாஹ் இங்கேயும் சொன்னான், அங்கேயும் சொல்லுவான். இங்கேயும் சொன்னான், அங்கேயும் சொல்லுவான். இக்ரா கிதாபக். உன்னுடைய கிதாபை நீ வாசித்து பாரு. உலகத்தில் அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய புத்தகத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு தந்த வேத நூலை வாசித்து பாருங்கள். குர்ஆனை வாசித்து விளங்குங்கள். வாசித்து படித்து அதனூடாக சொல்லப்பட்டிருக்கிற புத்திமதிகளை எடுத்து நடவுங்கள். சுப்ஹானல்லாஹ். நாங்கள் குர்ஆனை பற்றி பேசுகின்றோம். ஒரு கணம் யோசித்து பாருங்கள், யாருக்கு எத்தனை வீதம் சொல்லலாம்? அல்ஹம்துலில்லாஹ், என்னுடைய வாழ்க்கையில் குர்ஆன் 20 வீதம் இருக்குது என்று யாருக்காவது சொல்ல முடியுமா? என்னுடைய வாழ்க்கையில் குர்ஆன் 20 வீதம் இருக்கிறது. நான் 25ஆக ஆக்குவதற்கு முயற்சி செய்கிறேன். குர்ஆனுடைய பண்பாடு, குர்ஆனுடைய அஹ்லாக்கு, குர்ஆன் சொல்லித் தந்த விழும்பியங்கள், குர்ஆன் சொல்லித் தந்த வணக்க வழிபாடு, குர்ஆன் சொல்லித் தந்த குடும்ப வாழ்க்கை, குர்ஆன் சொல்லித் தந்த சமூக வாழ்க்கை. சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் சொல்லித் தந்த மாற்று மதத்தை சார்ந்த மக்களுடன் நாங்கள் எப்படி பழக வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், குர்ஆன் சொல்லி தந்திருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய உலமாக்களுக்கு தெரியும், நாங்கள் ஹுத்பா செய்வோம், நாங்கள் பயான் செய்வோம் பிர்ருல் வாலிதைனை பற்றி, பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய உபகாரங்களை பற்றி நாங்கள் ஹுத்பா செய்திருக்கின்றோம். பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று சொல்லுவதற்கு ஹதீசுகள்ல வந்த வார்த்தை பிர் என்ற வார்த்தை. பிர்ருல் வாலிதைன், பெற்றோருக்கு உபகாரம் செய்வது. ஹஜ்ரத் ஜக்கரியா, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மதலை குழந்தையாக சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது சொன்னார்கள், வபர்ரன் பிவாலிததி,
என்னுடைய தாய்க்கு உபகாரம் செய்யக்கூடிய, பணிவிடை செய்யக்கூடிய, தாயை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு குழந்தையாக அல்லாஹ் என்னை அனுப்பி இருக்கிறான், ஒரு நபியாக என்னை அல்லாஹ் அனுப்பி இருக்கிறான் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். எப்படி பிர்ருல் வாலிதைனை பற்றி குர்ஆன் சொல்லி இருக்கிறதோ அதே போல குர்ஆன் பிர்ருல் குஃபார், இறை நிராகரிப்பு செய்யக்கூடியவர்களுக்கு செய்ய வேண்டிய உபகாரங்கள், இறை நிராகரிப்பு செய்யக்கூடிய மக்களுக்கு செய்ய வேண்டிய உபகாரங்கள். லா யன்ஹாகுமுல்லாஹு அனில் லதீன லம் யுகாத்திலூக்கும் ஃபித்தீனி வலம் யுக்ரிஜூக்கும் மின் தியாரிக்கும் அன் தபர்ரூஹும். சுப்ஹானல்லாஹ், அன் தபர்ரூஹும். மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்களுக்கு உபகாரம் செய்வதை விட்டு அல்லாஹ் உங்களை தடுக்கவில்லை. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, உள்ளத்தில் ஒரு கணம் கையை வச்சு கேட்டு பாருங்கள். குர்ஆனை பத்தி மிச்சம் பேசுகின்றோம், குர்ஆனை ஓதி வழிபடுகின்றோம், குர்ஆனை ஓதி தராவீஹ் தொழுதிருக்கின்றோம், குர்ஆனை ஓதி கியாமுல் லைல் தொழுதோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். எங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைகளுக்கு குர்ஆன் ஓத தெரியும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கண் பார்வையற்றவர்கள், புறவியிலேயே கண் பார்வையற்றவர்கள் குர்ஆன் முழுக்க மனப்பாடமாக்கி இருக்கிறார்கள். அது குர்ஆனுடைய அற்புதங்களில் ஒரு அற்புதம். ஆனால் குர்ஆன் அதற்காக வேண்டி மட்டும் தரப்பட்ட ஒரு வேத நூல் அல்ல. குர்ஆன் வாழ்க்கைக்காக வேண்டி தரப்பட்ட ஒரு வேத நூல். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ். நாங்கள் யோசிக்க வேண்டும், எந்த குர்ஆன் என்னுடைய வாழ்க்கையில் எத்துணை வீதம் இருக்கிறது. அன்புக்குரிய நண்பர்களே, நாளை கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் கழுத்துல என்னுடைய ஒரு மாலை போடுவான். அந்த மாலை தான் வாழ்க்கை புத்தகம். இக்ரா கிதாபக். உலகத்தில் நான் உனக்கு சொன்னேன் ஏண்ட புத்தகத்தை வாசிக்கும்படியாக. நான் இங்க சொல்லுகிறேன், உன்னுடைய புத்தகத்தை நீ வாசித்து பாரு. உலகத்தில் நீ எழுதின புத்தகம் உன் சார்பாக உனக்கு பகரமாக இருந்து 2 மலக்கு உன் வாழ்க்கையை பதிவு செய்திருக்கிறார்கள். வாசித்து விட்டு என்ன தெரியுமா சொல்லுவான்? வாசித்து விட்டு நாங்க சொல்ல போறது என்ன சொல்லுவான் என்றால், அது நான் சொல்ல போறது, நீங்க சொல்ல போறது என்ன சொல்லுவோம்? அல்லாஹ் நல்லதை சொல்ல துணை புரிவானாக, அல்லாஹ் நல்லதை சொல்ல வழிவகுப்பானாக. என்ன தெரியுமா சொல்லுவார்கள் வாசித்து பார்த்து விட்டு? மாலி ஹாதல் கிதாபி லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா ஃபவஜது மா அமிலு ஹாதிரா வலா யظلم ரப்புக அஹதா. சுப்ஹானல்லாஹ். மாலி ஹாதல் கிதாப். இந்த புத்தகத்துக்கு என்னப்பா பிடித்திருக்குது? இந்த என்னுடைய வாழ்க்கை புத்தகத்துக்கு என்ன பிடித்திருக்குது? மனிதன் புத்தகத்தை திட்டுவான், அந்த ஏட்டை திட்டுவான், அந்த செயலேட்டை பார்த்து சபிப்பான். மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த அத்தனை வகையான பெரிய சிறிய விடயங்கள் அனைத்தையுமே துல்லியமாக பதிவு செய்திருக்கிறதே என்று சொல்லி மனிதன் அந்த புத்தகத்தை திட்டுவான். அப்ப அல்லாஹ் சொல்லுவான், நீங்க யாரும் இந்த மைதானத்தில் அநீதி இழைக்கப்பட மாட்டீர்கள். எது செய்யப்பட்டதோ அதற்குரிய கூலி உங்களுக்கு கிடைக்கும். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வாழ்க்கை எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது, வாழ்க்கை பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நல்லதாக இருந்தால் நீங்க நலவு செய்திருந்தால் அது உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கும். நீங்க கெடுதி செய்திருந்தால் அது உங்களுடைய வாழ்க்கைக்கு கெடுதியாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையை நல்லதாக ஆக்கி வைப்பானாக. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்க எல்லாருக்கும் ஒரு பொறுப்பை தந்திருக்கின்றான். நாங்கள் எல்லாரும் இந்த உலகத்துக்கு வரும் பொழுது பொறுப்புகளை சுமந்து கொண்டு வந்திருக்கின்றோம். அதனாலதான் நாங்கள் சொல்லுவோம், மௌத்தாகும் பொழுது கடன் இல்லாமல் மௌத்தாகுங்கள். பொறுப்புகளை சுமந்து கொண்டு உலகத்துக்கு வந்த மனிதனுக்கு நாங்களும் குர்ஆனும் சொல்லக்கூடிய புத்தி என்ன தெரியுமா? கடன் இல்லாமல் மௌத்தாகி விடுங்கள். கடன் என்று சொல்லும் பொழுது உங்களோட மனதில் வரலாம், கொடுக்க வேண்டிய ரூபாக்களும் கொடுக்க வேண்டிய பணம் உங்களுடைய தலையில வரலாம். நான் பணத்தை பத்தி சொல்ல இல்லை. நீங்க கொடுக்க வேண்டிய பணத்தை நீங்க யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அவர்கள் மன்னித்து விடலாம், எங்களுக்கு தேவையில்லை. அல்லது உங்க சார்பாக உங்களோட குழந்தைகள் கொடுத்து விடலாம், சரி, பிரச்சனை இல்லை. அல்லது உங்களோட சொத்துக்களை வித்து நீங்க கொடுக்க வேண்டிய கடனை கொடுத்து விடலாம். எப்படியோ
உங்களுடைய கடன் கொடுக்கப்பட்டு விடும். இன்ஷா அல்லாஹ் கொடுப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த கடனும் இல்லாத நிலையில் உலகுக்கு சலாம் சொல்ல துணை புரிவானாக. ஆனா கடன் என்பதனுடைய யதார்த்தம் என்ன தெரியுமா? அல்லாஹ் எனக்கு உங்களுக்கும் தந்த பொறுப்புகளை சரியாக செய்யாமல் பாழாக்கி விட்டு மௌத்தாகுவதுதான் கடன். ஜனாசாக்கள் கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. ஜனாசாக்களுக்கு முன்னால பயான் செய்யப்படுகிறது. ஜனாசாவுடைய குடும்பத்தின் சார்பாக நாங்க 4 வார்த்தை சொல்லுவோம். ஜனாசா யாருக்காவது என்னமாவது தர இருந்தா வாங்க நாங்க தாரோம் என்று சொல்லுவாங்க. ஆனா அந்த ஜனாசாவுடைய குழந்தைகள் சொல்லுதே, அதிகமான ஜனாசாக்களுடைய குழந்தைகள் வாப்பாட்ட ஒரு விஷயம் சொல்லுது, உள்ளத்தால சொல்லுது, வாப்பா எங்களுக்கும் 4 விஷயத்தை சொல்லி தந்திருந்தா, ஜனாசாவில் ஓத வேண்டிய துஆக்களை சரியாக சொல்லி தந்திருந்தா, சூரத்துல் ஃபாத்திஹாவை சரியா நீங்க எங்களுக்கு ஓதி தந்திருந்தா, ஜனாசாவுடைய தொழுகையை எப்படி தொழுவிக்கணும் என்ற முறையை முன்கூட்டியே ஒரு ரிஹர்சலை செஞ்சு எங்களுக்கு நீங்க கற்று தந்திருந்தா, இன்றைக்கு நான் உங்களுடைய ஜனாசாவை இதை விட நல்லக தொழுவித்திருப்பேனே வாப்பா. எனக்கும் பாடம் அல்லாஹும் மஃபுர் லஹு வர்ஹம்ஹு மட்டும்தான் வாப்பா என்று சொல்லக்கூடிய நிலையில தான் அதிகமான ஜனாசாவுடைய தொழுகைகள் பள்ளியில நடந்து முடியுது. இன்னும் ஒன்றையும் பதிவு செய்கின்றேன். ஜனாசாவுடைய தொழுகையில குழந்தைகள் தான் ஜனாசாவை தொழுவிக்க வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல. ஜனாசாவை குழந்தைகள் தான் தொழுவிக்க வேண்டும் என்பது கட்டாயமும் அல்ல, சிறப்பும் அல்ல. எப்ப தெரியுமா அது சிறப்பாக இருக்கும், எப்ப தெரியுமா அது உங்களுக்கு பாக்கியமாக இருக்கும்? ஜனாசா தொழுகையினுடைய ஃபர்து ஷரத்து அனைத்தும் அங்க சம்பூர்ணமாக உங்களோட புள்ளைக்கு தெரியும் என்றிருந்தா மட்டும்தான் உங்களோட புள்ள தொழுவிக்கணும். இது சும்மா ஒன்றும் தெரியா கூப்பிட்டு கேட்டா சூரத்துல் ஃபாத்திஹாவும் தெரியா. சுப்ஹானல்லாஹ். உங்களோட ஜனாசாவுடைய தொழுகை நாள் கூட நல்ல நாளாக அமையல்ல. எனவே வாழ்க்கையில் உண்ட ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, கடன் என்பது சல்லி மட்டுமல்ல, பொறுப்புகள் கடன். உலகத்துக்கு வரும் பொழுது அல்லாஹ் பொறுப்புகளை தந்தான். நான் உலகத்தில் வரும் பொழுதே ஒரு மகனாகத்தான் பிறந்தேன். எனக்கு உம்மா வாப்பா, அந்த தாய்க்கும் தந்தைக்கும் செய்ய வேண்டிய பொறுப்புகள். நான் பிறந்த அண்டே அல்லாஹ் எனக்கு சகோதரர்களை தந்திருந்தான், சகோதரிக்கு செய்ய வேண்டிய கடமைகள். நான் பிறந்த நாளண்டே அல்லாஹ் எனக்கு ஒரு குடும்பத்தை தந்தான், அந்த குடும்பத்துக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள். இப்படியாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நான் உலகத்தில் பிறந்த நாளண்டே எனக்கு சில பொறுப்புகளை தந்தான். அதற்கு பிறகு காலம் போக போக எனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கென்ற ஒரு குடும்பத்தை தந்தான். ஒவ்வொரு ஆணுக்கும் அல்லாஹ் ஒரு குடும்பத்தை தந்தான். அந்த குடும்பத்தை எனக்கு யாரும் கொண்டு வந்து சேர்க்க இல்லை, அந்த குடும்பத்தை யாரும் எனக்கு வற்புறுத்தி தர இல்லை. அன்பான சகோதரர்களே, நண்பர்களே, பெரியவர்களே, அந்த குடும்பத்துக்கு அந்த குடும்ப பொறுப்பை நாங்கள் அனைவரும் மனப்பூர்வமாக கையை கொடுத்து கையை நீட்டி அந்த பொறுப்பை நான் எடுத்துக் கொள்கிறேன், கபூல் செய்து கொண்டேன், ஏற்றுக்கொண்டேன், அந்த பொறுப்பை சரியாக நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லக்கூடிய ஒரு பைஅத் செய்து, ஒரு உடன்படிக்கை செய்து, அதை இந்த நாட்டு சட்டத்தின் பிரகாரம் 4 இடத்துல சைன் பண்ணித்தான் அந்த குடும்ப பொறுப்பை நான் என்னுடைய பொறுப்பாக எடுத்துக்கொண்டேன். இப்ப யோசிங்க, ஒவ்வொரு சகோதரரும் அந்த பொறுப்பை நான் நிறைவேற்றேனா? என்னோட குடும்பத்தில் நான் யாரு? என்ற குடும்பத்தில் நான் யாரு? மிக தெளிவாக சொல்றேன். இன்றைக்கு குடும்பத்தில் வாப்பான்றவர் யாரு தெரியுமா? மேக்சிமம் போனா ஒரு ஏடிஎம் மெஷின். வாப்பா சல்லி கொடுக்கணும், வாப்பா குடும்பத்துக்கு செலவழிக்கணும். ஒரு புள்ளக்கும் வாப்பக்கும் இடையில் உள்ள உறவு வெறுமனே சல்லியாக மட்டும் மாறிட்டது, வேற எந்த பொறுப்பும் இல்லை. வாப்பா வெளிநாட்டுல, வாப்பா வெளியூர்ல, வாப்பக்கும் குழந்தைகளுக்கும், வாப்பக்கும் குடும்பத்துக்கும், வாப்பக்கும் பிள்ளைகளுக்கும் சுப்ஹானல்லாஹ் மிக 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 குறைவு. வீட்டினுடைய நிர்வாகத்தை தாயிடத்தில் ஒப்படைச்சிட்டோம். வீட்டினுடைய நிர்வாகத்தை தாய் பராமரிக்கிறாள். என்ன செய்ய? பராமரிக்க வேண்டியவர் பராமரிக்காவிட்டால்,
பராமரிக்க வேண்டியவர் கைவிட்டு விட்டால், பராமரிக்க வேண்டியவர் பொடுபோக்காக ஆகிவிட்டால், யாராவது ஒருவர் பராமரிக்க வேண்டுமே என்ற நிலைக்கு தள்ளப்பட்ட நிலையில் அநேகமான பெண்கள் வீட்டை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பெண்கள் நிர்வாகம் செய்யக்கூடிய வீடுகளை பற்றியும் குர்ஆன் பேசி இருக்கிறது. பெண்களுடைய நிர்வாகத்தின் கீழ் உள்ள வீட்டினுடைய சுபாவம், வீட்டினுடைய மென்டாலிட்டி, வீட்டினுடைய ஹெல்த், வீட்டினுடைய மென்டல் ஹெல்த் எப்படி இருக்கும் என்பதை குர்ஆன் கோடிட்டு காட்டி இருக்கிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம். அன்பான சகோதர ஆண்களே, உங்கள்கிட்ட கேட்கிறேன், நானும் ஒரு ஆணாக இருந்து கேட்கிறேன், எங்கட குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாங்க சரியாக செய்றோமா? எங்கட பொறுப்பு நிறைவேற்றப்படுகிறதா? எங்கட பொறுப்பு சல்லி கொடுக்கிறது மட்டுமா? சல்லிய கொடுத்துட்டா என்ற கடமை முடிஞ்சு. சல்லி கொடுக்கணும், பணம் கொடுக்கணும், இடம் இருப்பிடம் கொடுக்கணும். குர்ஆன் சொல்லுது, குர்ஆன் சொல்லுது. இஸ்லாமிய திருமணம் என்றா என்ன தெரியுமா? இஸ்லாமிய திருமணம் என்றா என்ன தெரியுமா? ஒரு பெண்ணுக்கு சொல்லுகிறேன், நீ என்னோட வா உம்மா, நான் உனக்கு வாழ்வு தாரேன். ஒரு மாமா கையை பிடிச்சு சொல்றாரு, இவ்வளவு நாளும் என்ற பராமரிப்பில் வைத்து நான் பாதுகாத்துக் கொண்டிருந்த ஒரு சொத்தை, என்ற கண்குளிர்ச்சிய, என்ற ஈரக்குலைய உங்களோட கையில ஒப்படைச்சிறேன், இதுக்கு பிறகு நீங்க பராமரிங்கோ. மருமகன் சொல்றாரு, அல்ஹம்துலில்லாஹ், மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டேன், நீங்க இன்றையிலிருந்து ஏண்ட கையில தாங்கோ, நான் அவவை பார்த்துக் கொள்றேன். இதுக்குத்தான் பெயர் இஸ்லாமிய திருமணம். ஆனா முஸ்லிம்களுடைய திருமணம் என்ன தெரியுமா? ஒரு பெண்ணை நிக்காஹ் செய்தால் ஒரு ஆணுக்கு வாழ்ந்து கொள்ள முடியும். ஒரு பெண்ணை நிக்காஹ் செய்தா எனக்கும் வாழ்ந்து கொள்ள முடியும். கபில்து நிக்காஹ் சொன்னா என்ற வாழ்க்கையையும் ஓட்டிக்கொள்ள முடியும் என்ற நிலைமைக்குத்தான் எங்களுடைய திருமணங்கள் மாறிவிட்டது. இப்படிப்பட்ட திருமணம் இஸ்லாமிய திருமணம் அல்ல. இஸ்லாமிய திருமணம் என்பது சுப்ஹானல்லாஹ், 100க்கு 100 நான் ஒரு பெண்ணுக்கு வாழ்வு கொடுக்க போறேன், நான் தான் அந்த குடும்பத்துக்கு பொறுப்பானவன். இது நான் சொல்ல இல்ல, இது ஏண்ட ஸ்டேட்மெண்ட் அல்ல, இது குர்ஆனுடைய ஸ்டேட்மெண்ட். பெருட்டுங்க சூரத்துன் நிசா, الرجال قوامون على النساء بما فضل الله بعضهم على بعض وبما أنفقوا سبحان الله. الرجال قوامون على النساء, ஆண்கள் தான் பெண்களை நிர்வாகம் செய்ய வேண்டும். அதுக்கு ஆண்கள் சுப்பீரியர் அல்ல, நீங்கள் லீடர்ஸ் அல்ல, நீங்கள் லீடர் அல்ல, உங்களுக்கு வேற அந்தஸ்து இல்ல. உங்களுக்கு அல்லாஹ் இந்த பொறுப்பை தந்திருக்கின்றான். குடும்பத்துக்கு ஒரு ஆண் தலைவன் என்பது அவருடைய சுப்பீரிட்டி அல்ல, அது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பு இடம் அல்ல, அது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு. அல்லாஹ் சொல்றான், அந்த பொறுப்பு உங்களுக்கு தரப்பட்ட காரணம் என்ன தெரியுமா? நீங்க செலவழிக்கிறீங்க. ஒபிமா அன்ஃபகு, நீங்க செலவழிப்பதின் காரணமாக. செலவழிக்கத்தான் வேண்டும். செலவழிப்பது மட்டுமல்ல கடமை. அன்புக்குரியவர்களே, இப்ப உள்ளத்துல கைய வச்சு கேட்டு பாருங்க பாப்போம். எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, ஊர்கள்ல வாலிபர்கள் ட்ரக்ஸ் அடிக்கிறாங்க, ட்ரக்ஸ் ஐஸ் குடிக்கிறாங்க, என்னென்னமோ எல்லாம் சொல்றாங்க. இத பத்தி ஹுத்பாவத சொல்லுவாங்க, அதை பத்தி ஹுத்பாவத வானம். ஏன் காரணம்டா, அந்த பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவது என்ன தெரியுமா? அந்த பிள்ளைகள் வளர்க்கப்படாத பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் பாவம், அந்த பிள்ளைகள் பாவம். அந்த பிள்ளைகள் யாரு தெரியுமா? எனக்கும் உங்களுக்கும் கிடைத்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கவில்லை. எனக்கும் உங்களுக்கும் கிடைத்த அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கவில்லை. அவர்கள் வளர்க்கப்படவில்லை, அவர்களுக்கு ஆத்மீகம் சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. ஒவ்வொரு வாப்பாட்டையும் கேட்கிறேன், ஒவ்வொரு தந்தையிடத்திலும் கேட்கிறேன், இன்றைக்கு நீங்க சுபஹு தொழுதிப்பீங்க அல்ஹம்துலில்லாஹ், இன்றைக்கு நீங்க சுபஹு தொழுதிருப்பீங்க அல்ஹம்துலில்லாஹ். நிச்சயமாக. ஏண்டா, தொழுகை இல்லாதவனுக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் கிடையாது. அதுதான் ஹதீஸ். மா பைனல் குஃப்ரி வல் இஸ்லாமி இல்லா தர்க்குஸ் ஸலாஹ்.
இஸ்லாத்துக்கும் முஸ்லிமுக்கும் இடையில வித்தியாசம் அகீகா கொடுக்கிறதல்ல, நோம்பு பிடிக்கிறதல்ல, ஹஜ் செய்யறதல்ல, இஸ்லாமிய வீட்டில் வாழ்ந்தேன் என்பதல்ல, மக்பராவில் அடக்கப்படுவதல்ல, முஸ்லிம் ஜனாசா மையவாடில் அடக்கப்பட்ட அனைவரும் முஸ்லிம்கள் அல்ல, அனைவரும் முஸ்லிம்கள் அல்ல. இஸ்லாத்தினுடைய அடிப்படை மா பைனல் இஸ்லாமி வல் குஃப்ரி இல்லா தர்க்கு ஸலா. இஸ்லாத்துக்கும் குஃப்ருக்கும் இடையில் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? தொழுகை. எனவே நாங்க எல்லாரும் தொழுதிருப்போம் சுபஹ். ஆனா இப்ப யோசிங்கோ, சுபஹ் ஜமாத்தோட தொழுதேனா? எத்தனை வீதம் தொழுதோம்? எத்தனை வீதம் தொழுதோம்? ஒன்று. இரண்டாவது கேளுங்கோ, என்ற பிள்ளைகளோட தொழுதேனா சுபஹ்? என்ற பிள்ளைகளோட சுபஹ் தொழுதேனா? தாய்க்கு பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு சுபஹுக்கு பள்ளிக்கு வரையலாது. தாய்க்கு பள்ளிக்கு வரையல, சுபஹுக்கு பிள்ளைய கூட்டிக் கொண்டு. ஒவ்வொரு வாப்பா உள்ளத்துல கைய வச்சு கேட்டு பாருங்க பாப்போம். ஏண்ட வயசு வந்த மகன் இன்றைக்கு நான் அவரை தொழுகைக்கு அழைத்துக் கொண்டு வந்தேனா? நான் மாவனல்ல பதிவு செய்கிறேன். இன்றைக்கு சுபஹுடைய பள்ளியில 60 வயசை விட மெலந்தவர்களை விடவும் 20க்கும் 40க்கும் இடைப்பட்ட வர்க்கம் 2 மடங்காக இருக்கும் என்ற அடையாளம் என்ன தெரியுமா? அடுத்த தலைமுறை இன்ஷா அல்லாஹ் தலை நிமிர்ந்து வாழப்போகிறது. 60 வயதுடையவர்கள் பள்ளி வாசல்ல 40 பேர் இருக்கிறாங்க என்றால் 20க்கும் 40க்கும் இடைப்பட்டவர்கள் 80 பேர் இருக்க வேண்டும். 20 வயசுக்கு 40 வயசுக்கு இடைப்பட்டவர்கள் 80 பேர் இருப்பாங்க என்றிருந்தால் அந்த மஹல்லா, அந்த ஊர் இருக்கிறதே, அடுத்த தலைமுறை இன்னும் ஒரு 40 வருடத்துக்கு இன்ஷா அல்லாஹ் அந்த ஊரு தலை நிமிர்ந்து வாழப் போகிறது என்பதற்கு அடையாளம் இல்ல. அதற்கு மாத்தமாக 40 பேர் இருக்கிறாங்க 60 வயதுக்கு இழந்தவங்க, 20க்கு 40க்கு இடைப்பட்டவங்க 10 பேர் இருக்கிறாங்க என்றால் நான் சொல்லுவது என்ன தெரியுமா? அந்த சமூகம் தாண்டு முடிந்து விட்டது. அந்த சமூகத்தை எதிர்பார்க்க வேண்டாம். அந்த சமூகம் அழிந்து விட்டது. இப்ப நீங்க இதை வச்சு அளந்து பாருங்கோ, எங்கட ஊர் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதற்கு யாரையும் பொறுப்பு சொல்ல, யாரையும் குத்தம் சொல்ல வேண்டாம். அவர்கள் குத்தம், அந்த இயக்கம் குத்தம், இந்த இயக்கம் குத்தம், இவர்கள் தான் காரணம். யா அய்யுஹல்லதீன கஃபரு லா தஅ்ததிருல் யௌம். நீங்க யாரும் எக்ஸ்கியூஸ் சொல்ல வேண்டாம். நீங்க யாரும் அவரின் பக்கமாக போல பாஸ் பண்ண வேண்டாம். இன்னமா துஜ்ஸௌன மா குன்தும் தஅமலூன். நீங்க என்ன செஞ்சு கொண்டிருக்கிறீங்களோ அதுக்குரிய கூலி தான் உங்களுக்கு கிடைக்கும். எனவே அன்பானவர்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, மிக இரக்கமாக சொல்லுகின்றேன். என்னுடைய கருத்தை நான் கக்க வரவில்லை, குர்ஆன் சொல்லக்கூடிய கருத்தை சொல்லுகின்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுத்தி இருந்த சஹாபாக்கள் யாரு? கொஞ்சம் படித்து பாருங்கள், உலமாக்களை அணுகுங்கள். வயதாளிகள், வயசு நிறைந்த சஹாபாக்கள் எத்தனை பேரு? வாலிபர்கள் எத்தனை பேரு? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது எத்தனை வயது? உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்துக்குள்ள வரும்பொழுது எத்தனை வயது? அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்துக்குள்ள வரும்பொழுது எத்தனை வயது? வாலிபர்கள். இந்த கந்த வாலிபத்தை காணும். 60 வயதானதுக்கு பிறகு, 50களை தாண்டினதுக்கு பிறகு ஏதாவது ஒரு ஜமாத்துல, ஏதாவது ஒரு அமைப்புல ஃபுட்போட்ல தொங்கிக் கொண்டாவது சுவர்க்கம் போலாக போகலாம் என்று நாங்கள் கற்பனை கண்டு கொண்டிருக்கின்றோம். கடமைகளை பாழாக்கி விட்டு, கடமைகளை நாசமாக்கி விட்டு. எனவே மிக உருக்கமாக சொல்லுகின்றேன், அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, எங்கட பொறுப்பை நாங்க சரியாக செய்ய வேண்டும். எங்கட பொறுப்பை நாங்க சரியாக செய்ய வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா. ஆண்கள் தான் பெண்களின் மீது அதிகாரம் செலுத்தக்கூடியவர்கள், அவர்கள் மீது பொறுப்புடையவர்கள். அதிகாரிகள் அல்ல, பொறுப்புடையவர்கள். அதிகாரிகள் அல்ல, பொறுப்புடையவர்கள். உங்களோட பொறுப்பு ஏன் காரணம் என்றா, நீங்க தான் செலவழிக்கிறீங்க, உங்களோட பராமரிப்புல தான் நீங்க அவங்களை எடுத்திருக்கிறீங்க. அந்த பொறுப்பை, அந்த கடமையை சரியாக செய்யுங்கள் என்று சொல்லி குர்ஆன் மிக அழகாக சொல்லுகிறது. இன்னும் ஒன்றையும் குர்ஆன் சொல்லுகிறது. ஆண்களுக்கு இருக்கக்கூடிய டேலண்ட், ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஆளுமை, ஆண்களுக்கு இருக்கக்கூடிய தலைமைத்துவம் என்பது வித்தியாசமானது, பெண்களுக்கு வித்தியாசமானது. ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு குடும்ப தலைவி.
அவர்களுடைய தாயார் ஆல இம்ரான், இம்ரானுடைய மனைவி, இம்ராத்து இம்ரான், இம்ரானுடைய மனைவி. அல்லாஹ் குர்ஆன்ல 2 உதாரணம் சொல்லுகிறான், 2 குடும்பத்தை சொல்லுகிறான். 2 குடும்பம். ஒரு குடும்பம் ஆல இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய குடும்பம். இன்னும் ஒரு குடும்பம் ஆல இம்ரான், இம்ரானுடைய குடும்பம். இன்னல்லாஹ் இஸ்தஃபா ஆதம வ நூஹன் வ ஆல இப்ராஹிம வ ஆல இம்ரான். இந்த 2 குடும்பத்தையும் அல்லாஹ் குர்ஆன்ல பேசி இருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பம் ஒரு ஆணுடைய தலைமைத்துவத்தில் நிர்வாகம் செய்யப்பட்ட குடும்பம். ஒரு ஆண், ஒரு வாப்பா. அவருடைய வாப்பா யாரு? ஒரு மாற்று மதத்தை சார்ந்தவர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பா ஒரு மாற்று மதத்தை சார்ந்தவர். அவருக்கு இஸ்லாம் கிடைக்க இல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு கவலை இருந்துச்சு, நான் எப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன் என்பது ஒரு கவலை. ஏண்டா என் வாப்பக்கு இஸ்லாம் கிடைக்க இல்ல, என் வாப்ப ஒரு சிலை வணங்கி, என் வாப்பக்கு ஹிதாயத்து கிடைச்சல்ல, அது ஒரு கவலை. ஆனா அந்த கவலையை விடவும் ஒரு பொறுப்பு இருந்துச்சு, நான் எந்த குடும்பத்தில் பிறந்தேன் என்பதை விடவும் எந்த குடும்பத்தை விட்டு விட்டு போகிறேன் என்ற பொறுப்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இருந்துச்சு. அவங்க யோசிக்க இல்ல, நான் பிறந்தது எங்க என்று யோசித்ததை விடவும் நான் எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை இந்த உலகத்தில் விட்டு போகிறேன் என்பதை தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யோசித்தார்கள். அதனால தான் துஆ கேட்டாங்க, ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு சாலிஹான குழந்தை பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹப லி அலல் கிபரி இஸ்மாஈல வ இஸ்ஹாக் இன்ன ரப்பி லஸமீஉத் துஆ. இப்படியாக துஆ கேட்டார்கள். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தலைமைத்துவத்தினூடாக உருவாக்கப்பட்ட ஒரு குடும்பம் ஆல இப்ராஹிம். இன்னும் ஒரு குடும்பம் இருக்கிறது, ஆல இம்ரான். குர்ஆன்ல ஒரு சூரா இருக்குது, சூரா ஆல இம்ரான். 3வது சூரா சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் பக்ரா, சூரா ஆல இம்ரான். ஆல இம்ரான் என்றா இம்ரானுடைய குடும்பம். அந்த குடும்பத்துக்கு தலைமைத்துவம் கொடுத்தது யார் தெரியுமா? அந்த இம்ரானுடைய மனைவி. இம்ரான் மௌத்தாகிவிட்டார், கணவன் வஃபாத்தாகிவிட்டார்கள். குடும்பம் சீரழியக்கூடாது, குடும்பம் பாழாகிவிடக் கூடாது, குடும்பத்தை நெறிப்படுத்த வேண்டும், குடும்பத்தை நல்ல குடும்பமாக விட்டுவிட்டு போக வேண்டும் என்று சொல்லி அந்த தாய் அந்த குடும்ப பொறுப்பை கையில் எடுத்தாள். கற்பிணியாக இருக்கிறாள். கணவன் மௌத்தாகும் பொழுது கற்பிணியாக இருக்கிறாங்க. வயிற்றில் ஒரு புள்ளைய சுமந்து இருக்கிறாங்க. அந்த புள்ளைய சுமந்து கொண்டு போனாங்க மஸ்ஜிதுல் அக்ஸா உள்ளுக்கு. இன்றைக்கு எந்த அக்ஸா யூதர்களுடைய கையில் இருக்குதோ, யூதர்களுடைய நிர்வாகத்தில் இருக்கிறதோ, அல்லாஹ் பாதுகாத்தருள்வானாக. அந்த அக்ஸா உள்ளுக்கு போனாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் ஒரு வயிற்றில புள்ளைய சுமந்து கொண்டு, இம்ரானுடைய மனைவி அவ பேத்து புள்ளைய பார்த்துட்டு, அக்ஸாவை பார்த்துட்டு, அங்க இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்துட்டு ஒரு துஆ செஞ்சா, ரப்பி இன்னி நஸர்து மா ஃபீ பத்னி முஹர்ரரா. அன்பானவர்களே, கனவு காணுங்கோ. பிள்ளைகளை வயிற்றில வச்சு கொண்டு கனவு கண்டாங்க. ஒரு வாப்பட பொறுப்பின் தான், என் மகன் எப்படி வரணும், எங்கட மகன் யாரா இருக்கணும், எங்கட பிள்ளைக்கு நாங்க என்ன விளங்குறோம்டா, எங்கட மகன் ஒரு டாக்டர் ஆனா நல்லம். உங்களோட மகன் டாக்டர் ஆனா, நான் இது யதார்த்தமாக சொல்லுறேன், நீங்களும் நானும் எங்கட பிள்ளைகள் படித்து பட்டதாரியாக மாறினா அனைவரும் அல்ல அதிகமானவர்கள், அனைவரும் அல்ல அதிகமானவர்களுடைய நிலைமை எப்படி தெரியுமா? புள்ள படிச்சிட்டாங்க, அவங்க போயிட்டாங்க, உம்மா வாப்பா முதியோர் இல்லங்கள்ல வாழ்றாங்க. இதுதான் நாங்க புள்ள வளர்த்த ஸ்டைல், இதுதான் எங்கட புள்ள வளர்ப்பினுடைய விளைவு. இத மாற்று மதத்தை சார்ந்தவங்க மிக தெளிவாக சொல்றாங்க. படிக்காதவங்க தாய் தகப்பனை பார்த்துக் கொள்றாங்க, படித்தவர்கள் முதியோர் இல்லத்தில் சேர்த்துடுறாங்க. ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் உடைய தாய் இம்ரானுடைய மனைவி அக்ஸாவுக்குள்ள போனா, கற்பிணியாக இருக்கிறான், நேர்ச்சை வச்சான். நேர்ச்சை, ரப்பி இன்னி நஸர்து மா ஃபீ பத்னி முஹர்ரரா. சுப்ஹானல்லாஹ், பொறுப்பை கையில் எடுத்தா. ஆனா அவ கிடைச்சது கேட்டது தெரியுமா? துஆவுடைய ரகசியம் என்ன தெரியுமா? யா அல்லாஹ், எனக்கு ஒரு ஆம்பளை புள்ளையத்தா, நான் இந்த அக்ஸாவுக்கு இந்த புள்ளையை நேர்ந்துடுறேன். எனக்கு ஒரு ஆம்பளை புள்ளையத்தா, இந்த அக்ஸாவுக்கு அந்த புள்ளையை நான் நேர்ந்துட்டேன். அல்லாஹ், எப்படிப்பட்ட கனவு, எப்படிப்பட்ட விஷன், எப்படிப்பட்ட துஆ!
பொறுப்பை எடுக்கிறா, கையில பொறுப்பு சுமந்து கொண்டா. கணவன் மௌத்தே, குடும்பம் சீரழிய கூடாது. குடும்ப பொறுப்பை கையில் எடுத்தா, துஆ கேட்டா, ரப்பி இன்னி நஸர்து மா ஃபீ பத்னி முஹர்ரரா. ஆனா அல்லாஹ் சொல்லிட்டான், நாங்க துஆவை கபூல் செஞ்சிட்டோம், ஆனாலும் கிடைச்சது பொம்புல புள்ள. ரொம்ப கவலைப்பட்டா. வலைஸ ذكرுகல் உன்சா. அவ சொன்னா, நான் கேட்டது ஆம்புல புள்ளையே, கிடைச்சது பொம்புல புள்ளை அல்லவா, என்ன செய்ய, அல்லாஹ் தந்தத்தை பொருந்திக் கொள்வோமே என்று பொருந்திக் கொண்டா. ஆனா அல்லாஹ் துஆவை வீணாக்க இல்ல. அந்த பொம்புல புள்ளைக்கு அல்லாஹ் ஒரு ஆம்புல புள்ளையை கொடுத்தான். அதுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் வருவாங்க அக்ஸாவை சுத்தமாக்குறதுக்கு. இதுதான் குடும்ப பொறுப்பு. இதுதான் ஒரு தாயினுடைய கனவு. இதுதான் ஒரு வாப்பட வழிகாட்டல். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இவைகளை கருத்தில் வச்சுக்கொண்டு இங்கிருக்கக்கூடிய அத்துணை சகோதர நண்பர்களுக்கும் மிக வினயமாக சொல்லுகின்றேன், எங்கட பிள்ளைகளுடைய பொறுப்பு எங்கட தலையில. நாங்க வாழ்ந்து காட்டுவோம். நாங்க தஹஜ்ஜத் தொழுதா எங்கட புள்ள சுபஹ் தொழும் இன்ஷா அல்லாஹ். நாங்க அவ்வல் வக்தில தொழுதா எங்கட புள்ள கடைசி வக்திலையாவது தொழும் இன்ஷா அல்லாஹ். நாங்க நல்லது செஞ்சா எங்கட புள்ளையும் நல்லது செய்யும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பை சுமந்து நல்ல ஒரு சாலிஹான, ஆரோக்கியமான, ஆவியத்தான ஒரு குடும்பத்தை விட்டு சொல்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. எங்களுடைய பொறுப்பை சரியாக செய்து அல்லாஹ்விடத்தில் அன்பையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட கூட்டத்தில் என்னையும் உங்களையும் ஆக்கி வைப்பானாக. எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களுடைய குழந்தைகளை கொண்டு எங்களுடைய கண்களை குளிர வைப்பாயாக. யா அல்லாஹ், பிள்ளைகளை கொண்டு சோதித்திடாதே அல்லாஹ். பிள்ளைகளை கொண்டு முகத்தில் வாழ்க்கையில சாயத்தை கரிய பூசிடாதே அல்லாஹ். பிள்ளைகளை கொண்டு கண்ணியப்படுத்துவாயாக. எங்களுடைய பிள்ளைகளுடைய பராமரிப்பை உடைய கையில் ஒப்படைத்து விட்டோம் யா அல்லாஹ். அக்ஸாவை பாதுகாத்துடுவாயாக. பலஸ்தீனத்துடைய முஸ்லீம்களை பாதுகாத்துடுவாயாக. கஸாவுடைய முஸ்லீம்களை பாதுகாப்பாயாக. அக்ஸாவை சுத்தப்படுத்திடுவாயாக. அக்ஸாவை எங்களுடைய இடம் யா அல்லாஹ். மௌத்துக்கு முன்னால் அந்த இடத்துல போய் நின்று யா அல்லாஹ், சுதந்திரமான நிலையில் யா அல்லாஹ் 2 ரக்காத்து தொழுது விட்டு வருவதற்கு துணை புரிவாயாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி அலா மன் லா துகாலித்துஹு துனூன் ولا يصفه الواصفون. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. عباد الله، أوصيكم وإياي بنفسي بتقوى الله. وحدوا الله تعالى فإن التوحيد رأس الطاعات، واتقوا الله تعالى فإن التقوى ملاك الحسنات. ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب، ومن يتوكل على الله فهو حسبه، إن الله بالغ أمره، قد جعل الله لكل شيء قدرا. وقد قال الله تبارك وتعالى: يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غضال شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. أقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولسائر المسلمين واستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. عباد الله، أوصيكم وإياي بنفسي بتقوى الله. وحدوا الله تعالى فإن التوحيد رأس الطاعات، واتقوا الله تعالى فإن التقوى ملاك الحسنات. وقد قال الله تبارك وتعالى في حق نبيه صلى الله عليه وسلم: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد.
وقد قال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر الصديق، وأشدهم في أمر الله عمر، وأصدقهم حياء عثمان، وأقضاهم علي، والحسن والحسين سيدا شباب أهل الجنة، وفاطمة سيد نساء الجنة، وحمزة أسد الله وأسد رسوله صلى الله عليه وسلم. اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة وباطنة لا تغادر ذنبه، وارض اللهم عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين. اللهم شتت شملهم ومزق جمعهم وقلل عددهم، اللهم اجعل الدائرة عليهم، اللهم اجعلهم وأموالهم غنيمة للمسلمين. ربنا تقبل منا إنك أنت السميع العليم، وتب علينا إنك أنت التواب الرحيم. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. رب اجعلني مقيم الصلاة ومن ذريتي، ربنا وتقبل دعاء. ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا، ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. اللهم أنقذ مسجد الأقصى من كيد الكائدين ومن اليهود الغاصبين. اللهم ارزقنا صلاة فيه قبل الممات. اللهم انصر إخواننا المستضعفين في كل مكان، اللهم انصر إخواننا المستضعفين في كل مكان. ربنا تقبل منا إنك أنت السميع العليم، وتب علينا إنك أنت التواب الرحيم. وصلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم، والحمد لله رب العالمين. الله أكبر الله أكبر، أشهد أن لا إله